சரி வாங்க நம்ம ஓதிமலை ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போதே நீங்கள் இந்த மலையை தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஒரு சில கடைகள்லாம் இன்றைக்கி விசேஷ நாளுங்கிறதுனால ஓப்பனாக இருந்தது. இந்த அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கு பையில் மணல், செங்கல் இப்படியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா மேலே கட்டிட வேலைக்காக இதை நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலை பார்த்தீங்கன்னா 1800 படிக்கட்டுக்கு மேலே உள்ளது. கொஞ்சம் மூச்சு தள்ள தான் செய்யுது, ஏன்னா ஒவ்வொரு படிக்கட்டு ரொம்ப ஹைட் அதிகம். ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைப்பாங்க. இங்கே இறக்கி வச்சுட்டு திருப்பி நம்ம மேலே கிளம்பலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேகங்கள் சூழ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா, வர அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் பூவும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இயர்லி மார்னிங் ட்ரெக்கிங் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட மனதும் உடம்பும் புத்துணர்ச்சி அடையும். இதுதான் மெயின் ரோடு ஆர்ச்சு. அங்கேருந்து வந்தீங்கன்னா பார்க்கிங் ரைட் சைடில் இருக்கும். அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம ட்ரெக்கிங் வந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா அன்னதானம் இருக்கும். அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சிம்பிளான லைஃப்லையும் இருக்கணும். அப்போ தான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.